அட ஸ்டாண்ட் வைக்காதது ஒரு குத்தமாங்க. என்ன பண்ணி தொலைய? செடி வளர்க்க ஆசைப்பட்டு வச்சாச்சு. ஆனால் அந்த செடியில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது வழியாக ஹோல்ஸ் வழியாக இறங்கி தண்ணி ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கீழே வந்து என்னோடய ஒயிட் டைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செம்மண் கலரில் மாறிடுச்சுங்க. வேறு வழியே இல்லை, இந்த தடவை கழுவி விட்டே ஆகணுங்கிறதுனால களத்தில் இறங்குடா கைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தேய்ன்னு தேய்ச்சதில் கரை போச்சோ இல்லையோ எனக்கு கைவலி ஒரு பக்கமாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் முயற்சி திருவனை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியாக தேய்ச்சி முடிச்சுட்டு கழுவி விட்டுட்டு திரும்ப அதை இடத்துல வந்து அந்தந்த போர்ஷனில் வச்சாச்சு. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த டிஏபி அப்படிங்கிற வந்து உரம் போடுவேன். அது வந்து வேர் பகுதியில் போடாமல் வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி மல்லிகைப்பூ பூத்துருச்சு அப்படின்னா ஒரு 2 காம்பு 2 இலை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த மல்லிகைப்பூ வந்து பூக்கும். நம்ம என்ன தான் பார்த்து வளர்த்தாலும் இந்த வெயில் தாங்காமல் சில செடியெல்லாம் கருக ஆரம்பிக்குது. அதனால சில சேஞ்சஸ்லாம் நான் என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபுல் வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலித்தொடர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.